ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பக்கிழங்கு ஃப்ரை. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் ஒரு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினோன்னே நம்ம அதை தோலை விரித்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த பக்கம் சேப்பக்கிழங்கும் ஆறிடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மசாலா திக்காக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், சேப்பக்கிழங்கு ஆறிடுச்சு. அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த மசாலா கூட போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது ஊறட்டும். அவ்வளோதான், கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ நம்ம அடுத்ததாக எண்ணெய் சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. சூடானோன்னே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இப்போ சேப்பக்கிழங்கெல்லாம் சேர்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஈவனாக குக் ஆகும். சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்பப்போ ஒரு சைடு குக் ஆனோன்னு திருப்பி விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வெறும் மிளகாய் தூள் போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். சேப்பக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிடுங்க. இப்போ இந்த கிழங்கு கூட இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் தரும். அதோடு நீங்கள் சாப்பிடும் போது இந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது 2 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.